வெல்கம் டு சில்வியா கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி பீஸா. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக பண்ண போறோம். பீஸா ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. மொத்தம் 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா டோ மேக்கிங், அடுத்து டாப்பிங், நெக்ஸ்ட் பேக்கிங். இப்போ டோ மேக்கிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆல் பர்பஸ் flour 2 கப் எடுத்திருக்கேன். ஈஸ்ட், தேவையான அளவு உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஆலிவ் ஆயில் இருந்தா ஓகே, 1 கப் வாட்டர். சின்ன ஸ்பூன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சுகர், தேவையான அளவு தண்ணி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், அது ப்ளூமிங் ஆகிற வரைக்கும். இப்போ ஈஸ்ட் நல்லா ப்ளூமிங் ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பு, மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல் பர்பஸ் ஃப்ளாரை சேர்த்துடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த மேலாப்புல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ டோ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமே பீஸா டாப்பிங் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. அடுத்து டாப்பிங் ரெடி பண்ணலாம். பீஸா சாஸ் செய்ய தேவையான பொருட்கள்: ஆனியன், கேரட், ரெட் பெல் பெப்பர், கார்லிக், டொமேட்டோ. இத குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, தண்ணி தேவையான அளவு. இப்போ 3 விசில் வந்துருச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா அப்படி கையோட வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டோ டாப்பிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டாப்பிங் பண்ண ஆரம்பிக்கலாம். பீஸா சாஸ், நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லா வகை வெஜிடபிள்ஸும் போடலாம். கேரட், பீட்ரூட், கார்ன், பீன்ஸ். இதுல கலர்ஃபுல்லுக்காக பெல் பெப்பர், சீஸ் டாப்பிங் பண்ணிக்கலாம். கிரீன் பெல்ஸ், black olives, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்ன்றதுனால ஹாட் அண்ட் ஷேப் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் ஸ்டெப் பேக்கிங். அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 380 டிகிரில வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க.
இத அப்படியே உள்ள வச்சிடலாம். இப்போ 380 டிகிரில பீஸாவை பேக் பண்றதுக்கு உள்ள வச்சாச்சு. மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒருவேளை நீங்க 20 மினிட்ஸ் முன்னாடியே எடுத்து பாத்தீங்கன்னா அடியில ப்ரௌனிஷ் கலர்ல இருந்துச்சுன்னா நீங்க பீஸா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பீஸா ரெடி ஆயிடுச்சான்னு எடுத்து பார்க்கலாம். இப்போ பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஹாட் இன் ஷேப்ல ரொம்ப அழகா வந்திருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. இப்போ சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு.